வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தன்னோட அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு நம்ம ஜெயராணி பிரகாசை கூட்டிக்கிட்டு போகிறாங்கங்க. இதெல்லாம் நம்ம தமிழோட ஏற்பாடு தான். இந்த சைடு பார்த்தோன்னா திதி வேலை முடிஞ்சுது, நான் ஐயருக்கு ரூபா கொடுத்துட்டு வரேன், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க ஜனகமா அப்படின்னு நம்ம தமிழ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டுக்கிட்டு நம்ம ஜெயராணியை வர வச்சு திதி கொடுக்குறாங்க. நம்ம மீனா காரில் போயிட்டு இருக்க நேரம் என்னோட மொபைலை அங்கேயே மறந்து விட்டுட்டேன், அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரிட்டன் அடித்து எல்லாரும் வராங்க. இங்கே பார்த்தா நம்ம தமிழ் ஜெயாராணி அதோட பிரகாஷை கூட்டிகிட்டு வீல் சேரில் வச்சு திதி கொடுக்குற பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அத்தை இங்கே வாங்க அப்படின்னு மீனா கத்த ஒட்டுமொத்த குடும்பமும் போக நேரம் அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. இதுக்கு மேலே உண்மையை மறைக்கக்கூடாது, என் தங்கச்சியை யாராவது திட்டுறாங்கன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல பிரகாஷ் அப்படியே தன்னோட அம்மா அப்படி ஜெயாராணியை அடிக்க கைவோங்க நேரம் அப்படியே தடுத்து, இந்த பாரம்மா நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் கண்டிப்பாக ஜெயா புருஷனோ ஜெயாவோ கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியும், என்னடா பிரகாஷ் நீ எப்படி குணமாவன, இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா அப்படின்னு சொன்னார். அம்மா நான் குணமாகி பல நாள் ஆகுது, ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க தான் நான் இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கேன், தமிழுக்கு இந்த உண்மை தெரியும், தமிழோட குடும்பத்துக்கு. என்னடா தமிழுக்கும் தமிழோட குடும்பமா என்ன புதிர் போடுற அப்படின்னு கேட்கனாரோ, தமிழ் யாருன்னு நினச்சேன், நம்ம மருமகா, என்னோட மருமகமா, நம்ம ஜெயாயோட பொண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு நம்ம ஜானு அப்படியே இதெல்லாம் அப்போ திட்டமிட்டு செய்த சதியா அப்படின்னு சொல்ல நேரம், உன்னோட நிலைமைக்கு காரணம் இவங்க தானடா அப்படின்னு அந்த இடத்துல நீ எப்படிடா ஜெயாவை மன்னிச்சு அப்படின்னு கேட்குற நேரம், அம்மா என்னோட நிலைமைக்கு ஜெயா புருஷன காரணம் கிடையாது, எல்லாம் கணேசன் தான் அப்படி கணேசனை போட்டு உடைக்கிறாங்க நம்ம பிரகாஷ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் திதி கடைசியில் நம்ம சிபி பண்ணுறாங்க. ஏம்னா இக்கட்டான சூழ்நிலையில் என்னோட புருஷன் வர முடியாது, அதுக்கு ரத்த பந்தம்னா என் பையன் இருக்காமல அவன் செய்வான் அப்படின்னு சிபியை பண்ண வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழுக்கு இது தன்னோட அம்மா இருக்காங்க, அம்மா பண்ண வேண்டிய விஷயம், அதை மாமாவை கூட்டிகிட்டு அம்மாவை பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜெயா கிட்ட சொல்ல நேரம், அப்படியா எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்க நானும் எங்கள் அண்ணனும் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்த வேலையை நாங்களே பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேருக்கு நம்ம சிபி சாரை வச்சு பண்ணட்டும், அதுக்கு பிறகு அவங்க போன பிறகு சொல்லு தமிழ், நான் அண்ணனை கூட்டிகிட்டு பண்ண வச்சுறேன் அப்படின்னு நம்ம ஜெயாராணி சொல்ல நேரம், நல்ல ஐடியாவாக இருக்குமா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழ் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் இங்கே சிபி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சரி இனி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நேரம், ஜானுமா நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, நாங்கள் இந்த ஐயருக்கு ரூபா செட்டில் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு காரில் எல்லாத்தையும் ஏற்றி நம்ம தமிழ் அனுப்பி வச்சுறாங்க. தமிழ் அனுப்பி வச்சுக்கிட்டு நம்ம ஜெயாராணியை வர வைக்கிறாங்க. சிபி இங்கே எல்லாருமே வந்தாச்சு, தமிழை காணோம். தமிழ் ஐயரை பார்த்துக்கிட்டு அவளுக்கு ஒரு வேலை இருக்கா முடிச்சுக்கிட்டு வருவாராம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாலும் சரி, அவள் என்னைக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரதானே அவளுக்கு வேலை அப்படின்னு எல்லாரும் கிளம்பிறாங்க. இந்த சைடு நம்ம தமிழ் ஃபோன் போட்டு ஜெயாராணியையும் அது அவங்க மாமா பிரகாஷையும் கிளம்பி வர வச்சுறாங்க. இந்த சைடு அவங்க திதி கையால் அவங்க அப்பாவுக்கு திதி சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனா காரில் போயிட்டு இருக்க நேரம், அத்தை அடடா என்னோடய ஃபோனை நான் மறந்து வந்துட்டேன் பாருங்கள், இப்போ அந்த இடத்துல தான் ஃபோன் இருக்கும், இப்போ போனால் எடுத்துடலாம் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், சரி மீனாவோட ஃபோனை பார்க்க போகலாம் அப்படின்னு ஃபோனை பார்க்க இங்கே வராங்க. அந்த நேரம் தான் என்ன இதாக இருக்குது, ஜெயாராணி இங்கே எதுக்கு நிற்கிறான் அப்படின்னு நம்ம மீனா பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த தன்னோட புருஷன் வீல் சேரில் இதை பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன இப்படி ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல அத்தை அப்படின்னு கத்துறாங்க. வீட்டில் இருக்க என்னோட புருஷனை இந்த ஜெயா இங்கே எப்படி கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு அதே நேரத்தில் நம்ம ஜனகமா எதுக்காக மீனா இப்படி கத்துறா போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அப்படியே ஷாக்காகவே நிற்கிறாங்க. தன்னோட பையன் நடக்க முடியாமல் வீட்டில் இருந்தவனை இங்கே இழுத்துட்டு இவன் இந்த காரியத்தை பண்ண வச்சுருக்கானா, இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு ஜெயாராணிய மேலே கோவப்பட்டு
ஓங்கி அறைய அப்படியே கையை ஓங்குறாங்க. அம்மா நிறுத்துங்கம்மா, எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சியை புருஷனையும் குறை சொல்லணும், தங்கச்சியை அடிக்கணும்னா உன்னோட வேலையாக போச்சு அப்படின்னு சொன்னாரோ. என்னடா பிரகாஷ் நீ பேசுகிற, நீ நல்லா தான் இருக்கிறியாடா, ஏன்டா இதை மறைச்ச, நீ ஒரு அம்மாவா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா என்று தெரிஞ்சுதான். ஆமாம், எனக்கு சந்தோஷம் எல்லாம் முக்கியம் இல்லை, என்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனவே ஒருத்தன், அவன் வந்து ஜெயா புருஷன் இல்லை, அதை பொறி வச்சு பிடிக்காதாமா நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. என்னடா அப்போ உனக்கும் ஜெயராணிக்கும் இதெல்லாம் தெரியும் அதானே அப்படின்னு வந்து இவளுக்கும் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்போது நீங்கள் கான்டாக்டில் தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லணும். அம்மா இதை விட பெரிய விஷயம் என்ன, இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது என்னோட தமிழ் தாம்மா அப்படின்னு சொன்னார். உன்னோட தமிழா, எப்படிடா நீ வந்து தமிழை அவ்வளோ தூரம் வந்து ஏற்றுக்கிட்டியா, தமிழுக்கு இந்த உண்மை நீ நல்லா இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொன்னார். அவள் வேறு யாரை நீ நினச்சாமா, என்னோட ஜெயராணியோட மக தான் அப்படின்னு சொன்னார். ஜெயராணியோட மகளா தமிழ், அப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க இல்லடா, இந்த தமிழ் அப்போ என்னை ஏமாத்திருக்கா, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே உறைஞ்ச மேனிக்கு நிற்கிறாங்க நம்ம ஜனகம்மா. அம்மா நான் உங்களை ஏமாத்தலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்ணீர் மல்க வந்து கும்பிடாங்க. இனி தமிழ் விடு, நான் தான் நல்லா இருக்கேன்ல, இப்போ நான் பார்த்துக்கிட்டேன், அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா. அம்மா நீ தயவு செய்து புரிஞ்சுக்க, உனக்கு தெரியாத நிறைய உண்மை என் வாழ்க்கையில் இருக்குது, புதஞ்சி கிடக்கு. அது என்னன்னா, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஜெயா புருஷனோ இல்லை, எல்லாம் வந்து யார், அந்த மீனாவோட அன்னை கணேசன் தான் காரணம் அப்படின்னு சொல்ல நேரம் கணேசன் அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆகா இவன் நல்லா தான் இருக்கான், இவன் மச்சான் படுக்கையில் கிடக்கான், சுருட்டிட்டு போயிடலாம், சுத்து முட்டு எல்லாமே கனவு கண்டனே, இவன் நல்லா தான் இருக்கான், இதை இந்த ஜெயராணி கூட சேர்ந்து பிளான் பண்ணானா, அதுவும் இந்த தமிழ் வந்து ஜெயராணியோட பொண்ணா, அடடா அதை நினச்சேன், அவள் வந்து தமிழ் இந்த ஜெயராணிக்காண்டி சப்போர்ட் பண்ண நேரமே எனக்கு சந்தேகம் வந்து சந்தேகம் கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் ஏங்க உங்களுக்கு புத்தியாக கெட்டு போச்சு, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க சரிதான், அதுக்காக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு புரியாமலாம் இருக்குது, எதுக்கு இந்த ஜெயாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என் அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லை, உங்களுக்காக எவ்வளோ கோயிலெல்லாம் போய் உங்களுக்கு நோய் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டான் தெரியுமா, கூட இருந்தே நான் பார்த்தேன், வாயை மூடு, அவன் பார்த்த லட்சணையெல்லாம் எனக்கு தெரியும், உண்மையாட்டே நீ நம்பாட்டாலும் மீனா எனக்கு நிலைமைக்கு காரணம் ஜெயாவோ ஜெய புருஷனும் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஜெயா வந்து என்றைக்குமே எனக்கு வந்து நல்லது தான் நினைக்கிறேன், அதோட ஜெயாவோட பொண்ணு தமிழ் இந்த குடும்பத்தையே வாழ வச்சவா அப்படின்னு வந்து சொல்லுனாரு. ஆனால் எல்லாம் சரிதான், ஆனால் தமிழ் என்னை ஏமாத்திருக்கா, எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, ஜெயாவோட பொண்ணாக இருந்துக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கா அப்படின்னு வந்து தான் ஏமாந்திட்டேன் அப்படின்னு வந்து கண்ணீரோடு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பையன் வந்து நல்லா ஆயிட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் என் பையன் வந்து நல்லானது சந்தோஷம்தான், ஆனால் இந்த தமிழ் என் கூட இருந்து நான் ஜெயாவோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து உண்மையை மறைச்சிட்டால, எனக்கு நம்ப வச்சு எனக்கு முதுகில் குத்திட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு குற்ற நம்ம தமிழ் மீது ஒரு பெரிய கோபத்தோடையும் ஒரு பெரிய வந்து வெறுப்பும் வந்து நம்ம ஜனகம்மாவுக்கு உருவாகுதுங்க.